தங்கள் பெயரில் அனுப்பப்பட்ட கொரியரில் போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் நாங்கள் சிபிஐ என்று மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டவர்களிடம் இதுவரை பல லட்சம் பேர் ஏமாந்துள்ளதாக பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். காணாமல் போன மற்றும் திருடு போன செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்தார். தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட பள்ளிக்கரணை சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட செல்போன்களை கண்டுபிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பள்ளிக்கரணை காவல் சரகத்திற்குட்பட்ட 10 காவல் நிலையங்களில் இருந்து 28,50,000 ரூபாய் செல்போன்கள் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் பள்ளிக்கரணை சரக துணை ஆணையர் கார்த்திகேயன் ஒப்படைத்தார். பின்பு பேசிய துணை ஆணையர் கார்த்திகேயன், செல்போன் தொலைந்துவிட்டால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். செல்போன் நம்பரை பிளாக் செய்ய வேண்டும். பொதுமக்களின் செல்போன் எண்ணிற்கு APK என்ற குறுஞ்செய்தி வந்தால் அதனை தொடாமல் இருப்பது நல்லது. அதேபோல் நாங்கள் சிபிஐ அதிகாரிகள் என்று தொடர்பு கொள்ளும் மர்ம நபர்கள் சிலர் நீங்கள் கஞ்சா அல்லது போதைப் பொருட்களை கொரியர் மூலம் அனுப்பி உள்ளதாக கூறி தொடர்ந்து 48 மணி நேரம் மிரட்டும் கும்பல் பணப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதனால் உங்கள் பெயரில் இதுபோன்ற கொரியர் வந்துள்ளதாக மர்ம நபர்கள் தெரிவித்தால் பயப்பட வேண்டாம், நம்பவும் வேண்டாம். இதில் பல லட்சம் பேர் ஏமாந்து புகார் அளித்துள்ளனர் என்று தெரிவித்தார். தாம்பரம் நகரம், பள்ளிக்கரணை மாவட்டம். எங்களுடைய காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த செல்ஃபோன் மிஸ்ஸிங் டிரைவ் ஒன்று கண்டக்ட் பண்ணணுன்னு பண்ணோம். அதில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 127 செல்ஃபோன்ஸ், தொலைந்து போன செல்ஃபோன்ஸ் அது நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். அதோடைய மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா 28,50,000 ரூபா. ஸோ அதனால் இப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுன்றது எங்களுடைய காவல்துறையின் வேண்டுகோள். செல்ஃபோன் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது இமீடியட்டாக அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அந்த ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்ற பதிவை கொண்டாந்து பதிவு பண்ணலாம் அவங்களுக்கு. அதனால் எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, செல்ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாமல் ஃபஸ்ட்டு சிம் கார்டு பிளாக் பண்ணணும், அடுத்து ரிப்போர்ட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் முதல்ல பண்ணணும். ஏன்னா இப்போ சிம் கார்டு மூலமாக தான் எல்லா விதமான சைபர் கிரைம்ஸுக்கும் நடக்கிறது இருக்குது. அதனால் இப்போது OTP ஷேரிங்காக இருக்கட்டும், எல்லாமே சிம் கார்டு மூலமாக தான் நடக்குது. அதனால் சிம் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சாதாரணமாக இருக்காமல் உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு சென்று முதல்ல சிம் கார்டு பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டும் பண்ணிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும் மக்கள். ஏதாவது சொல்லணும்? புது விதமாக எப்படிலாம் ஸ்கேம் இருக்குது. ஆல்ரெடி காவல்துறை விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் புதுசாக வர என்ன ஏமாதி வராங்க. குறிப்பாக அந்த ஆப் அதான் சொன்னீங்க. இப்போது ரீசெண்டாக நிறைய ஃபைல்ஸ் வருது. அதில் எக்ஸ்டென்ஷனில் இப்போ ஜிப் ஃபைல், JPG ஃபைல், இப்படி எக்ஸ்டென்ஷன் சொல்கிற மாதிரி .apk அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வருது. அந்த மாதிரி மக்கள் உங்கள் செல்ஃபோனில் குறுஞ்செய்தியாக வரக்கூடியதில் .apkன்னு ஏதாவது ஃபைல் வந்துச்சுன்னா அது 100% தொடாமல் இருக்கிறது நல்லது. அது அவங்க அது தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய அந்த ஃபைல் தொட்ட உடனே இவங்களோட ஃபோன் கம்ப்ளீட்டாக ஹேக் ஆகிடுது. ஹேக் ஆகிடுச்சுன்னா இவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை வெளிநபர் அவங்க ஃபோனை அப்படியே ஒரு முகக்கண்ணாடி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் இவங்களுடைய OTP ஷேரிங்காக இருக்கட்டும், இவங்களுடைய வெப் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக ப்ரௌஸ் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் அவங்க பார்க்க முடியும். அதனால் பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்த ஹிஸ்ட்ரிஸ், இவங்க என்னென்ன வெப்சைட்ஸ் போகிறாங்க வராங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்னொரு 3ஆம் நபருக்கு அது பகிரப்படுது. அதனால் அது இட்ஸ் எ ரிஸ்க்கு கூட. அதனால் .apkன்ற ஃபைல் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மக்கள் அதை டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பாத்திமா, நான் சென்னை பெரும்பாக்கத்துலேருந்து வரேன். ஏடிஎம்லேருந்து என்னுடைய ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படின்னா, மெடிக்கலுக்கு தான் போயிருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் எப்படிதான் எடுத்தாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, நான் சிஎஸ்ஐ நம்பர் வாங்கினேன். T17 பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க கிடைப்போம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மான்னாங்க. அதே மாதிரி இப்போ பள்ளிக்கரணை ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி எங்களுக்கு வர வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா யூஸ் பண்றதுக்கு என் பையன் இல்லாம தான் போயிட்டான். அவனுக்கு ஃபோன் தான் இது. நிஜா புயல் வாங்கி 10 மாசம் தான் ஆகுது. 10 மாசம் யூஸ் பண்ணானே. அது இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கிடைச்சது என் பையன் கிடைச்ச மாதிரி ஒரு பையன் பேருமா? அப்துல் ரஹ்மான் சார். இது தொலைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 10 மாசம் ஆகுது சார். அதுக்கப்புறமா தான் இறந்து தொலைஞ்சது சார். இப்போ இந்த அடுத்த மாதம் வந்தா 1 வருஷம் ஆகும். அதனாலதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். அதே போன் தான் எனக்கு என் பையனை கையில கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா. காவல்துறை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளவு ப்ராசஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். சார் நான் வெயிட் பண்ணேன்.
அதான் என் பையனை வச்சு பேசுற மாதிரி ஹலோ தேங்க்யூ ஓகே சார்.